வணக்கம். சூப்பர் அண்ட் எம்மி மசாலா போகா பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சிருக்கேங்க. கடாய் சூடானோனே கொஞ்சம் நிலக்கடல பருப்ப ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுல்ல 2 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல நல்லா அலசிட்டு, அ தண்ணி ஊத்திலாம் ஊற வைக்கலங்க. அப்படியே அலசிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுடுறேங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கடாய் வச்சிருக்கேன். கடாயில எண்ணெய் ஊத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானோனே கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கடலப்பருப்பு மட்டும் கொஞ்சம் கூட போட்டிருக்கேங்க. கடலப்பருப்பு கொஞ்சம் கூட போட்டோம் அப்படின்னா, வாயில அந்த அவலோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா செவக்க வந்தோனே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேங்க பொடியா, அத போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில்ல, பொடியா நறுக்குன இஞ்சி, பொடியா நறுக்குன பச்சை மொளகா, வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டிருக்கேங்க. இப்ப வெங்காயத்த நல்லா வதக்கிக்கிறேன். 2 தக்காளி பார்த்தீங்கன்னா, பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேங்க. இப்ப தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப தேவையான மசாலா போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளு, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேங்க. இது உங்க ஃபேமிலி காரத்துக்கு ஏத்தாப்புல போட்டுக்கோங்க எல்லாம். இப்ப நல்லா இதுவும் பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிரணும். வதக்கிட்டு, இப்ப ஊற வச்சிருக்க அவல இதோட சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா இந்த மசாலாவோட சேர்ந்து வர மாரி அவல பெரட்டிடுறேங்க. நல்லா பெரட்டிட்டு, இது நம்மளுக்கு அ மசாலா போகா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜ்ல தான் பார்த்தீங்கன்னா, கடைசியில நிலக்கடல பருப்ப போடணும். கடைசியில போட்டு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் நிலக்கடல பருப்ப போட்டு நல்லா 2 கிளறி கிளறிட்டு, பொடியா நறுக்குன மல்லி தழைய போட்டோம்னா, நம்மளோட டேஸ்ட்டான மசாலா போகா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எம்மியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்